திரை முன்னோட்ட வெளியீட்டு விழா, திருக்குறள் இசை வளாகம் திறப்பு விழா. இந்த நிகழ்வை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்றன தமிழ்நாடு அரசு கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தின் தலைவர் பேரன்புக்குரிய அண்ணன் பொன்குமார் அவர்களுக்கும், திருக்குறள் திரை முன்னோட்டம் மற்றும் வெளியீட்டு சிறப்புரை ஆற்றி அரங்கை நிறைவு செய்ய இருக்கின்ற உலகத்தின் 185 நாடுகளில் திருவள்ளுவரை கொண்டு போய் சேர்த்து தான் ஈட்டிய பொருள் செல்வத்தை பெரும் பகுதியை தமிழ் சமூகத்துக்கு ஆற்றுகின்ற பணம் எல்லாருக்கிட்டையும் இருக்கும், ஆனால் செய்யறதுக்கு மனம் இருக்காது. உழைத்து சம்பாதித்த பணத்தில் தமிழுக்கும் மொழிக்கும் ஐயன் திருவள்ளுவருக்கும் தொடர்ந்து சிறப்பு செய்து வருகின்ற என் பேர் அன்புக்குரிய ஐயா சந்தோஷம் அவர்களுக்கும், இங்கு உரையாற்றி சென்றிருக்கின்ற காவல் கண்காணிப்பாளர் சிவகுமார், கூடுதல் கண்காணிப்பாளர் சிவசங்கர், வாழ்த்து சென்றிருக்கின்ற அருமைச்சவர் பிரபாகர் ராஜா சட்டப்பேரவை உறுப்பினர், முன்னிலையேற்றிருக்கிற முனைவர் தாமரை பூவண்ணன், வரவேற்பு ஆற்றிய கோவிந்தராஜ், வரவேற்பு நடனம் டாக்டர் நர்த்தனா மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கின்ற புலவர் ரத்தினவேல், அருமை நண்பர் குடஞ்சி அரசன், சேலம் ஆர்ஆர் பிரியாணி அண்ணன் தமிழ்ச்செல்வன், பால் பாண்டியன், கிருஷ்ணன், அகரன், அமுதா பாலகிருஷ்ணன், லண்டன் பொன்ராஜ், உமாசங்கரி, முத்துமாணிக்கம், லட்சுமணகுமார், சிறப்பு விருந்தினராக வாழ்த்து சென்றிருக்கின்ற ரங்கராஜன், இங்கு இருவரையும் அமைதியாக இருந்து இங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உணர்ச்சிகரமான உரை. நான் சட்டமன்றத்தில் என் வலிகளை வேதனைகளை எப்படி கொட்டி தீர்ப்போனோ அப்படி கொட்டி தீர்த்து எனக்கு உணர வைத்திருக்கின்ற பேரரசு இயக்குனர், அதுபோன்ற அன்பு செல்வன் தோழர் நம்முடைய உதயகுமார், பிரபாகரன், சிங்காரவேலன், ராஜராஜன், வேலுச்சாமி மற்றும் 5 லட்சம் ரூபாய் நிதியை வழங்கி ஒரு முன்னுதாரணமாக பெண்களை கொண்டு உதவி செய்ய வேண்டும் என்ற உணர்வை ஊட்டியிருக்கின்ற அருமை தோழர் ஜெயா, தயாரிப்பாளர் பாடலாசிரியர் திருமதி வரலட்சுமி, சேலம் சிட்டிபாபு, தோழர் ரவி, ஜனா, இனியவன், சிறப்பு அழைப்பாளர் எல்லாரும் பேரையும் படிச்சிடறோம் நாங்கள் சிறப்பு நேரத்தின் அருமை கருதி, திரு பழனிசாமி, விஜயலட்சுமி குமார், வடிவேல், கௌசல்யா, எடப்பாடி துரைசாமி, மணிகண்டன், சர்க்கார் மீனா, காதல் சுகுமார், பூங்கோதை, ராம்ஜி, சிவகுமார், திராவிடன், மணிகண்டன், ராஜு, குமரேசன், பிரகலாதன், ராம்ஜி, ஆரோன், சுகுமார், பொன்மணி, அன்பரசு, பிரபாகரன், சுவேதா மற்றும் தொகுப்பாளர். ஏன்னா என்னை பற்றி கொஞ்சம் மிக சிறப்பாக சொல்லியிருக்காங்க. அதுலேயும் இந்த டோல்கட்டு எல்லாரும் முகப்புரை அறிமுக உரையில் மிகச்சி பேசியிருக்கின்றவர்கள் நம்முடைய தொகுப்பாளர் அவர்களுக்கும், மற்றும் செல்வி சூர்யா, அரிமா சிந்தை வாசன், பிரியங்கா, நன்றி உரையாற்றிருக்கின்ற அருமை தம்பி வடிவேல் சிவா, என்னோடு வருகின்றிருக்கின்ற அருமை சகோதரர் வேணுகோபால், அருமை தம்பி தர்மேஷ் உள்ளிட்ட இங்கே இன்னமும் இவ்வளோ நேரம் இந்த அரங்கு 10 மணிக்கு லைட்லாம் நிறுத்தி குளிர்சாதனத்தை நிறுத்தி நம்மளை போங்கன்னு சொல்லாமல் அனுப்பிடுவாங்க. அதற்குள்ளே முடிக்கணும். இங்கே அண்ணன் பொன்குமாரும் ஐயாவும் சிறப்புரை ஆற்றி சிவா அவர்களை வாழ்த்தணும். இங்கே பேசியவர்கள் எல்லாம் எனக்கு இருக்கிற கடமையை உணர்த்தி வாழ்த்தி பாராட்டி என் பணிகளை அங்கீகரித்திருக்கிறார்கள். அதற்காக இந்த மேடைக்கு என் நெஞ்சார்ந்த நன்றி அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும். இன்னைக்கு கூட ஐயா சொன்ன மாதிரி இந்த ஏழை விவசாய மக்களை, பொதுமக்களை, சாதாரண தொழிலாளர்களை வாட்டி வதைக்கின்ற இந்த கடன், நகை கடன் என்ற ஒன்றை ஒன்றிய அரசு நிதியமைச்சகம் ரிசர்வ் வங்கிக்கு அறிவுறுத்தி பல கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறார்கள். இன்றைக்கி யாராச்சும் நீங்கள் போய் வீட்டிலேருந்து ஒரு நகையை வச்சிங்கன்னா அந்த நகை எந்த ஆண்டு வாங்கினீங்கன்னு அதுக்கான பில் இருக்கணும். அதேமாதிரி ஏற்கனவே ஒரு 90% கொடுத்தா இப்போ 75%, இப்படி பல நிபந்தனைகள். இது என்னால் படித்த உடனே அந்த நிபந்தனைகளை தாங்க முடியல. முந்தானத்துக்கு படித்தேன். உடனே என் கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகளுக்கு ஒரு 500 பேர் என்ன பண்ணுங்களோ தெரியாது, ரிசர்வ் வங்கி வந்துடுங்க,
நீங்கள் ரிசர்வ் வங்கி இழுத்து பூட்டிடணும், முற்றுகை என்று அறிவித்தேன். அதை காக்கா உட்கார பணம் வந்துன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படியான முதலமைச்சர் கடிதம் எழுதினார். இந்திய அளவில் பல கட்சி தலைவர்கள் இதற்காக வலியுறுத்தினார்கள். மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக இதை மறு ஆய்வுக்கு உட்படுத்துகிறேன். இது 4 மாதம் கழித்து தான் அது நடைமுறைக்கு வரும்னாங்க. இருந்தாலும் நான் முற்றுகை போராட்டத்தை கைவிடாமல் அதை போராட்டத்தை ஆர்ப்பாட்டமாகவாது மாற்றி கண்டிப்பாக நிபந்தனையின்றி இந்த கடன் வழங்கணும். அதில் இருக்கிற அவ்வளோ விஷயங்களும் பார்த்தீங்கன்னா, பேரரசனை கொதித்து பேசினாங்களே அதே மாதிரி இந்த கொஞ்சம் நெஞ்சம் நம்ம காதில் மூக்கில் தமிழ்கிட்ட இருக்கிற அந்த நகையெல்லாம் எங்கே போகும்னா, நகை அடகு கடைக்கு போவோம். அடகு கடையை நடத்துகிறவங்க யார், அது முதலாளி யார் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். தேசிய வங்கிக்கிட்ட போவோம், அது வட்டி கட்டலாம், திரும்ப நம்ம அதை பணம் இருக்கும்போது மீட்கலாம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. குறிப்பிட்ட காலத்தில் மீட்கணும், அப்படி இல்லைன்னா அது என்ன நிலைமைனே தெரியாத ஒரு அறிவிப்பு. அதை கூட இன்றைக்கு முற்றுகையிட்டு போராட்டம் செஞ்சுட்டு தான் வரேன். ஆனால் பேரரசு மற்ற தலைவர்கள் பேசியதில் அத்தனையும் நான் சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறேன் என்பதை பதிவோடு அதைத்தான் இங்கே பிரபாகர் ராஜா பதிவு செய்தார். இந்த திருக்குறளுக்கு இன்றைக்கி ஐயன் திருவள்ளுவர் சிலையை கலைஞர் அமைத்தார். நான் அரசு உறுதிமொழி குழுவாக 2006, 2007 ஆய்வுக்கு சென்றபோது இங்கு விவேகானந்தை பார்ப்பதற்கு வட இந்தியர்கள்லாம் வராங்க. ஒரு சித்தாந்தத்தை உள்வாங்கியவர்கள். அவர்களும் நம்முடைய திருவள்ளுவர் சிலைக்கு திருவள்ளுவரை வணங்கி அவருடைய திருக்குறளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு பாலம் அமைக்கணும் ஒரு பரிந்துரையை நான் கொடுத்தேன். 2006, 2007 கொடுத்தது இப்போது தான் நடைமுறைக்கு வந்திருக்கிறது. அதுலேயும் கூட அங்கே இருக்கிற சில தமிழ் அமைப்புகள் அன்றைக்கி என்கிட்ட அண்ணா அவங்க வேறு சித்தாந்தம் உள்ள ஒரு விவேகானந்தா, அதனால் அங்கேருந்து வர்றதை நீங்கள் பரிந்துரை பண்ணிட்டீங்க, எங்கெல்லாம் கேட்டுட்டு மாற்று வழி இருந்தால் யோசிங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கு நம்முடைய அரசு அதை அந்த நம்முடைய புலவர் போன்றவர்களெல்லாம் அழைச்சி பேசினாங்களா எப்படின்னு தெரியல, இதை கன்வின்ஸ் பண்ணி பாலம் அமைச்சிட்டாங்க. அதே மாதிரி ஒரு காலத்தில் இங்கே திருவள்ளுவர் படம் அரசு போக்குவரத்து கழகங்கள் இருக்கும், திருக்குறள் இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் இல்லாமல் போயிட்டுருக்கு. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகமே இல்லை. இதைத்தான் கடந்த கூட்டத்தொடரில் முதலமைச்சர் அமைச்சர்களை என்னுடைய பாணியில் ஒரு பிடிச்சேன். ஏன் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்பது இல்லை, ஏன் தூக்கினீர்கள் என்று கேட்டேன், பதில் இல்லை. திருவள்ளூர் படம் இல்லை, குரல் இல்லை அப்படின்னு கேட்டேன். உடனே அமைச்சர் சொன்னார், இப்போது வாங்கியிருக்கிற புதிய பேருந்து 500 வண்டி வாங்கியிருக்கோம், அதில் நாங்கள் திருவள்ளூர் படத்தை வச்சுருக்கோம், திருக்குறளை வச்சுருக்கோன்ட்டு உடனே ஒரு வீடியோவை எனக்கு அனுப்பினார். ஆக திருக்குறளை நான் கட்சி தொடங்கிய முதல் ஆண்டு 2012ஆம் ஆண்டு ஆட்சி முடிகிற தருவாய் 2011 காங்கிரஸ் வேட்டி கட்டி தமிழன் ப. சிதம்பரத்துக்கிட்ட போய் டெல்லியில் உட்காந்து திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும், இது உங்களால் முடியும், உள்துறை அமைச்சர் நீங்கள், உங்கள் துறையின் கீழ் வருகிறது என்று சொன்னேன். யாரும் சொல்லாத நல்ல விடயமாக இருக்குது, கண்டிப்பாக நான் செய்கிறேன் என்று சொன்னார். ஆனால் செய்யலை. அதே மாதிரி தமிழ் ஆட்சி மொழியை குறித்து பேரரசன் நாங்கள் சொன்னாங்க, 5ஆவதுல கூட இல்லைண்ணா, ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை தமிழை ஒரு பாடமொழியாக கூட படிக்காமல் தமிழ்நாட்டில் இன்றைக்கு பட்டம் பெறலாம் என்கிற அவலம் இன்றும் தொடர்கிறது. இதற்கு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தை எதிர்த்து உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் போனாங்க. இன்னமும் அந்த சட்டத்திற்கு தீர்வு காணப்படாத காரணத்தினால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அது ஒன்றிய அரசு, மாநில அரசு எல்லா பள்ளிகளிலும் இன்றைக்கு தமிழே படிக்காமல் ஒரு பாடமொழியாக கூட எடுக்காமல் இன்றைக்கி யார் வேண்டும்னாலும் இங்கே படித்து பட்டம் வாங்கிட்டு போகலாம் என்கிற ஒரு நிலை இருக்குது. இது குறித்து தான் கடந்த கூட்டத்தொடரில் மிக கடுமையாக ஆவேசமாக பேசினேன். நீதி போதனை கதைகளை குறித்து பேசினேன். ஆசிரியர்கிட்ட இருந்த பெரம்பையும் வாங்கிட்டீங்க, கண்டிக்க முடியல. அதேமாதிரி இந்த பிடி மாஸ்டர்னு ஒரு விசில் அடிச்சார், குச்சி எடுத்துகிட்டு வந்தோன்னா பயந்துக்கிட்டு ஓடி நம்ம நிற்போம். இன்றைக்கி அந்த நிலை இல்லை. இன்றைக்கி சாதிப்பெறால் இன்றைக்கி நாம் மாணவர்கள் கயிறு கட்டிக்கிற விஷயத்தெல்லாம் கூட ஓப்பனாக ஒரு 20 நிமிடம் கொட்டி தீர்த்துருக்கிறேன். அதுக்கு ஏதாவது தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நானும் உங்களை போல் அவளோடு இருக்கிறேன். நான் அரசு ரீதியாக கேள்வியை முன்வைப்பேன். அது திமுகவாக இருக்கலாம், அதிமுகவாக இருக்கலாம், பிஜேபியாக இருக்கலாம், காங்கிரஸாக இருக்கலாம். அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு மக்களின் உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் மதிப்பளித்து செயலாற்ற வேண்டும் என்பதில் நான் ரொம்ப தெளிவாக இருப்பேன். அதனால தான் நான் கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறேன்ன்றதை கூட எனக்கு ஒரு நேரம் கூட முதலமைச்சர் சுட்டி காட்டிய போது கூட கோபமாக நான் மறுத்து பேசினேன். இது எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால், என் உயிரை விட மேலான என் தாய்மொழி தமிழை நான் உயிரை விட மேலாக நேசிக்கிறேன். நான் மனித குலத்தில் என் உயிரை விட மேலாக நேசிக்கின்ற ஒரு மாசற்ற தலைவன் எம் தமிழீழ தேசிய தலைவன் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்கிற மகத்தான தலைவன். ஆனால் நீங்கள் வேதனைப்பட்டு பேசிய இந்த கஞ்சா, பாலியல் வல்லுறவு, கற்பழிப்பு, 3 வயசு குழந்தைய பிடிக்கிறான்ல, இந்த சட்டம் ஒன்று இப்போ வந்துச்சு இல்லைன்னா, அந்த சட்டம் அடியேன் வேல்முருகன் ஆகிய நான் போராடி
கொண்டு வந்தது தான் 3 வந்து பாலியல். ஏற்கனவே பாலியல் குற்றத்துக்கெல்லாம் வந்து தூக்கு தண்டனை கிடையாது, சாகர வரல ஆயுள் கிடையாது. அதற்கான கான்செப்ட், அதற்கான கருவை சட்டமன்றத்தில் விதைத்தேன். முதலமைச்சர் பெருந்தன்மையோடு அதை ஏற்றுக்கொண்டார். இப்படி மக்களுடைய உணர்வுகளை இது போன்ற பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கின்ற போது ஏற்படுகின்ற அந்த உணர்வை உள்வாங்கி அதை சட்டமன்றத்தில் பிரதிபலித்து, அப்படிதான் இன்றைக்கு சட்டமன்றத்தில் பல அடுக்கடுக்கான பிரச்சனைகளுக்கு என்னால் முடிந்த அளவுக்கு ஒரு என்ன சொல் நிறைய பேர் கேலி கிண்டல் பண்ணோம். ஒரு எம்எல்ஏ அது எங்கள் சின்னத்தில் நின்று ஜெயிச்சுட்டு பொன்குமாரன் கூட பார்க்குறாங்க, என்ன எங்கள் கட்சியில் எங்கள் சின்னத்தில் நின்று ஜெயிச்சுட்டு நீ எங்கள் அரசாங்கத்துக்கு கூட்டத்தில் கொடுக்குற ஆலோசனை கொடுக்குற அப்படிம்பாங்க. ஆனால் அதை மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொண்டார். மறைந்த தலைவர் கலைஞர் அவர்கள் பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொண்டார். அப்படி தான் இன்றைக்கு மாவட்டத்திற்கு ஒரு பொறியியல் கல்லூரி, மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி, கனிம வள கொள்ளை அரசுடைமையை ஆக்கப்பட்டது, மழைநீர் சேகரிப்பு திட்டம், இப்படி தமிழர் தமிழ்நாடு தமிழர். இன்றைக்கி ஒரு ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் 2011 ஒரு சட்டம் இருந்துச்சு. இங்கே அண்ணா அன்பு சிறுபட தயாரிப்பாளர் அவர் பேரை படிச்சுட்டேன் வேகமாக, போன நிகழ்ச்சியிலே கலந்துக்கிட்டேன். அவர் ஒரு செய்தியை சொன்னார், ஒரு 300-400 படம் வந்திருக்குண்ணா, ஆனால் ஒரு படம் கூட வெற்றி பெறலை, ஒரே ஒரு படத்தை தவிர எல்லாரும் நொடிந்து நூலாக போய் இருக்கிறார்கள் சிறு தயாரிப்பாளர்கள்னு சொன்னார். அது உண்மைதான். இன்றைக்கு திரைத்துறை மட்டும் இல்லை, தமிழர்கள் அதை சொன்னார் அவர், எல்லாம் தமிழ்நாட்டுக்காரங்க தமிழர்கள். இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய வாழ்வுரிமை, என் கட்சியினுடைய பெயரே வாழ்வுரிமை கட்சி, அது திரைத்துறையாக இருக்கலாம், எல்லா துறைகளிலும் தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமை கொஞ்சம் கொஞ்சமாக பறி போயிட்டுருக்கு. ஒரு விஜிபியினுடைய பில்டிங் அண்ணா சாலையில் கம்பீரமாக நிகழ்ந்ததை பார்த்து நான் பெருமை அடைகிறேன். ஆனால் ஒரு இருக்கிற ஸ்பென்சர் பிளாசா, எக்ஸ்பிரஸ் அவனி, ஃபோரம் மஹால், இன்னும் இருக்கிற அத்தனை வானுயர்ந்த கட்டடங்களும், ஜெயோல்காஸ், மிகப்பெரிய தங்க மாளிகைகள், முத்தூட் ஃபைனான்ஸ்கள் ஒன்று கூட தமிழனுக்கு சொந்தமானதில்லை. எங்கள் பச்சை தமிழ் விஜி சந்தோஷ் போன்றவர்களுக்கு இல்லை. இதையெல்லாம் குறித்து சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறேன், மக்களை திரட்டி போராடி இருக்கிறேன், முற்றுகையிட்டு மிகப்பெரிய வழக்கு வம்புகளை சந்திச்சிருக்கிறேன். இந்தியாவில் இருக்கிற சுங்கச்சாவடிகளில் 72 சுங்கச்சாவடி, 3இல் 1 பகுதி சுங்கச்சாவடி தமிழ்நாட்டில், ஒரு சுங்கச்சாவடி கூட எனக்கு என்னென்ன அந்த சுங்கம் வசூல் பண்ணுறதாக கூட ஏதோ நம்மளால் இருப்பானான்னு பார்த்தேன், ஒருத்தவங்க கூட தமிழன் கிடையாது. ஆனால் இங்கே இருக்கிற பொதுமக்கள் யாராவது ஏன்பா 2வது முறை ஸ்கேன் பண்ணி எடுத்துகிட்ட பணத்தை, ஒரு அடிப்படை வசதியில் குடிநீர் இல்லை, சாலை இல்லை, மின்வசதி இல்லை, ரெக்கவரி வண்டி இல்லை, ஒரு ஆம்புலன்ஸ் இல்லை, ஒரு கழிவறைகள் இல்லை, தேசிய நெடுஞ்சாலை பயணிக்கிற அளவுக்கு ஓய்வு இல்லங்கள் இல்லைன்னு யாராச்சும் ஒரு வழக்கறிஞரோ ஒரு தமிழனோ இல்லை நம்முடைய ஏடிஎஸ்பி மாரி எஸ்பி மாரி அதிகாரிகள் மப்டியில் போய் கேட்டாங்கன்னா, நீ எஸ்பியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அடி தான் ஃபஸ்ட்டு. ஆனால் சுங்கச்சாவடி முதலாளிகள் பூரா வடநாட்டுக்காரன், சுங்கச்சாவடி முதலாளிகளுக்கு அடியால் பூரா நம்மாள். கொடுமை. ராஜன் போன்ற தயாரிப்பாளர்கள், நம்முடைய அன்புச்செழியன் போன்ற சிறு தயாரிப்பாளர்கள், தங்களுடைய நம்முடைய வரலட்சுமி அவருடைய கணவர், இவங்கெல்லாம் ஒரு சின்ன இப்போதான் ஒரு சின்ன சின்ன படம் தயாரிக்கிறாங்கன்னு வச்சுங்க. இதெல்லாம் நம்ம பேசுகின்ற போது ஏதோ ஒரு இடத்துல ஒரு காட்சிப்படுத்தி இந்த செய்தியை இந்த அரசாங்கத்திற்கு வலிமையானது. நாங்கள் 1000 சட்டமன்றத்தில் பேசினாலும் வாதாடினாலும் இந்த திரைப்படத்தின் மூலமாக மக்கள் மனங்களில் கொண்டு போய் சேர்க்கணும். இருக்கிற இவ்வளோ மீடியாக்கள் கண்டிப்பாக பேரரசனுடைய அந்த உரை வந்து நாளைக்கு பேசு பொருளாக கட்டி வெட்டி ஒட்டி எப்படியோ நல்லதோ கெட்டதோ கொண்டு போய் மக்கள்கிட்ட சேருங்க, அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா இதெல்லாம் போய் சேர வேண்டிய உரை ஆதங்கம். இன்னைக்கு சிபிஎஸ் ஸ்கூலுன்றான், இன்டர்நேஷனல் ஸ்கூலுன்றான், மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுன்றான், எல்லாம் பணம் சம்பாதிக்கிறது ஒன்றே குறியாக இருக்குது. ஆனால் தமிழுடைய பண்பாடு, கலை, கலாச்சாரம், நாகரிகம், தொன்மை, வரலாறு, இலக்கியம், இலக்கணம், இலக்கிய வளம் எதுவுமே இன்றைக்கு நம்மக்கிட்ட இல்லை. நம்ம கையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு. ஆனால் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தம்பி நம்முடைய வடிவேல் சிவா அவர் வந்த உடனே நான் அறையில் கூப்பிட்டு கேட்டேன், இந்த அரங்கத்துக்கு எவ்வளோ அப்படின்னு. இங்கே ஜெயா பணம் கொடுக்குறது எனக்கு தெரியாது, ஆர்ஆர் பிரியாணி அண்ணன் 1 லட்சம் கொடுப்பாரு, பணத்தோடு வருவார், எனக்கு தெரியாது. ஆமாம், அதனால் எனக்கு நான் வந்த உடனே கேட்டேன். அவர் பார்த்த உடனே நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவர் போராடி ஒரு வறுமையில் இருந்து இந்த மொழியும் இந்த இனத்தையும் இந்த மக்களையும் குறிப்பாக திருக்குறளையும் காதலித்தனுடைய விளைவு தான் ஒரு பெரும் முயற்சியை அவர் மேற்கொண்டிருக்கிறார். அப்போ நான் என்ன நினச்சி வந்தேன்னா, சரி வந்தோடனே கேட்டேன், இது எவ்வளோ வாடகைண்ணா? 30,000னாரு. இந்த மேடையை இந்த ஒளிபெருக்கி ஒரு 15,000 ரூபா, இன்றைய செலவு 50,000 ரூபானாரு. சரி அதை நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஆனால் இங்கே எனக்கு போட்டியாக ஜெயசூர்யா தோற, அவர் வேறு ஜெயசூர்யா தோன்னு தான் சொல்லணுன்ட்டார்.
அவங்க 5 பெண்கள் சேர்ந்து 5 லட்ச ரூபா கொடுத்துட்டாங்க. எங்கள் அண்ணன் தமிழ்ச்செல்வன் என் தமிழ தேசிய தலைவனை ஒரு கற்பழிப்பு இல்லாமல், போதை இல்லாமல், அங்கே வந்து ஒரு பாலியல் சீண்டல் இல்லாமல் தனி வங்கிகளை உருவாக்கி, தனி இராணுவத்தை உருவாக்கி, தனி கப்பல் படையை உருவாக்கி, தனி விமானப்படையை உருவாக்கி, உலகத்தில் எந்த நாட்டின் விடுதலை போராட்டத்திலையும் தன் நாட்டின் சுதந்திரத்திற்காக, அந்த மண்ணின் விடுதலைக்காக தன் உடல் முழுவதும் வெடிகுண்டுகளை கட்டிக்கொண்டு எதிரினுடைய டோரா இராணுவ கப்பல்களை கட்டிப்பிடித்து முத்தமிட்டு கடலிலே காவியமாகிய எங்கள் அங்கேயர் கன்னிகளை உருவாக்கிய என் தமிழீழ தேசிய தலைவன் பிரபாகரன் அன்புக்கும் நெஞ்சத்திற்கும் உரியவர் தமிழ்ச்செல்வன். அந்த ஊர்லேயும் போய் அவர் அதை அங்கீகரிச்சிருக்கிறாரு. அவர் 1 லட்ச ரூபா கொடுத்துட்டாரு. அவர் இன்னும் கூட நிறையாவே கொடுப்பாரு. அதனால் இப்போ நான் வந்து என்னென்னா 50,000 ரூபா கொடுத்துட்டு இன்றைய செலவு ஏற்றுக்கிட்டு போகலான்னு வந்தேன். ஆனால் அவருடைய உழைப்பு, அவருடைய வறுமை, தாய் தந்தை உறவுகளை இழந்து இது ஒரு பெரும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். அந்த முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் சொல்லி இப்போதைக்கு நான் ஒரு 1 லட்ச ரூபாய் அறிவிக்கிறேன் என்பதை தெரிவித்து, கண்டிப்பாக எதிர்வரும் காலத்தில் உங்களுக்கான எல்லா உதவிகளையும் இவர் தம்பி சிவா இந்த பணியை தொடங்குவதற்கு முன்பு ஒரு பாடல் ஆசிரியர், திரைத்துறை சார்ந்தவர் தான் அவரும். ரமணிகாந்தன் என்ற கவிஞர் என்னிடத்திலே ஒரு விவர அறிக்கையை கொடுத்தார். அதை படித்து பார்த்துவிட்டு நான் அப்படியே ஆச்சரியத்தில் மூழ்கி சட்டமன்றத்தில் அதை நான் எதிரொலித்து முதலமைச்சர் அவர்களிடத்தில் நேரம் வாங்கி ஒரு கோரிக்கையை அவர் கைகளிலே தந்திருக்கிறேன். அது திருக்குறளை இவர் குறும்படத்தின் மூடாக கண்ணில் பட்ட, குறிப்பாக ரங்கசாமி என் மனசிலே நிற்கிறாரு. அந்த திருக்குறளில் நடித்த அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். அந்த ஒளிப்பதிவாளர் அது அத்தனை பேருமே மிக அழகாக நேர்த்தியாக நடிச்சிருக்காங்க. பேரரசு சொன்ன மாதிரி கண்டிப்பாக அது விஷுவலாக, அது காட்சியுடன் கூடி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கும் போது மக்கள் மனங்களை வெல்லும். அந்த முயற்சியை சிவா செய்திருக்கிறார். ரமணிகாந்தன் அவர்கள் பாடல்களை ஒளியாக, குரல் வடிவில், விஷுவலாக அதை வந்து இன்றைக்கி இருக்கிற நவீன டிஜிட்டலை பயன்படுத்தி உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்கிற ஒரு முயற்சி. முதலமைச்சர்கிட்ட போய் உட்காந்து அந்த கான்செப்ட், அந்த கருத்தை நான் சொன்னேன். உடனே விவர அறிக்கையை கொடு என்றார். விவர அறிக்கை கொடுத்தேன். உடனே துணை முதலமைச்சர், முதலமைச்சர் செயலாளர், தலைமைச் செயலாளர் அனைவருமே கடைசி கூட்டத்தொடரில் என்னை அழைத்து பேசி கண்டிப்பாக இதை நான் செய்து தருகிறேன் என்று முதலமைச்சர் எனக்கு உத்தரவாதம் தந்திருக்கிறார். அது விஷுவலாக வரக்கூடியது. இது மாதிரி குறும்படத்துடன் கூடிய படம், இது கிட்டத்தட்ட ஒரு திரைப்படம் மாதிரியே இதை அமைச்சிருக்கிறார். இப்போ இதுக்கு எவ்வளோ செலவாகுனாரு? இது 100 ஆகுனா 1330 குரலுக்குனாரு. அதை அரசு செய்யுமா அப்படின்றது எனக்கு கேள்விக்குறி. இருந்தாலும் செய்தால் அது உண்மையிலேயே நீங்கள் சொன்ன நீதி போதனை கதைகள், இந்த பிடி மாஸ்டருடைய கண்டிஷனு, அவருடைய அந்த ஒழுக்கம், அதையெல்லாம் எனக்கு கூட 2-3 காட்சியை பார்க்கும்போது என்ன அறியாமல் கண்கள் நீர் வந்தது. அந்த அளவுக்கு அந்த அந்த கருத்தை மக்கள்கிட்ட, மாணவர்கள்கிட்ட, எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு அற்புதமான ஒரு படைப்பாக அதை அவர் உருவாக்கி இருக்கிறார். அதனால் 100கணக்கான கோடிகளாக இருந்தாலும் பயனுள்ளதை, அது பயனுள்ளவர்கள் பயன்படைய வேண்டும் என்கிற நோக்கத்தில் இது போன்ற இளைய தலைமுறையினர் இதை முயற்சித்திருக்கிறார். இது போன்ற அரசுகள், ஒன்றிய மாநில அரசுகள் உதவி செய்ய வேண்டும். அப்படி செய்து இதை 1330 குரலுக்கும் இது போன்ற குறும்பட காட்சியுடன் கூடிய இது வெளிவர வேண்டும். அதற்கு நம்மால் ஆன உதவிகளையும், நம்மால் ஆன அரசால், நம்மால் உருவாக்கப்பட்ட அரசால் உரிய அழுத்தங்களையும் வேண்டுகோளையும் முன்வைத்து அதையும் சாதிப்பதற்கான ஒரு நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டு, இவ்வளோ நேரம் நாங்களாம் வந்துட்டோம், எங்களுக்கு பேர் போட்டாங்க, சால்வு போட்டாங்க, மரியாதை பண்ணிட்டாங்க, பெரிய பெரிய படத்தெல்லாம் போட்டு பேரை போட்டாங்க, உட்காந்துருக்கிறோம். ஆனால் திருக்குறளையும் தமிழையும் நேசிப்பதற்காகவே இருக்கிற ஒரு கூட்டம் இந்த அரங்கில் இவ்வளோ நேரம் அமர்ந்திருக்கிறது என்பது உங்களுக்கு தான் என்னுடைய அன்பான வணக்கம். ஏன்னா இப்போ வந்து இந்த மொழி, தமிழ் மொழி, திருக்குறள், இலக்கியம், இலக்கணம், காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் பேசினாங்க. ஏற்கனவே சிவகுமார் சார் அவரும் பேசினாங்க. அதே மாதிரி இன்றைக்கி திருநாவுக்கரசு ஐயா ஒருத்தருக்கார், திருக்குறளுக்காகவே நேசிக்கும் முதலமைச்சருடைய காவல் பாதுகாப்பு பிரிவுகளுக்காக டிஇஜி ரேங்க். அதே மாதிரி பாலகிருஷ்ணன் ஐபிஎஸ், அவர் டெய்லி ஒரு நம்முடைய சங்க இலக்கியங்களை குறித்து எனக்கு கூட டெய்லி அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கார். தினமும் அனுப்புகிறேன், நான் கூட டெய்லின்றேன். நான் கூட கூடிய தமிழில் தான் பேசணும்னு நினைப்பேன். ஆனால் தமிழை நேசிக்கிறேன், தமிழுக்காகவே போராட்டங்கள், வழக்கு, வம்பு தும்புங்கள் எல்லாத்தையும் வாங்குகிறேன், தமிழுடைய வாழ்வுரிமைக்காகவே போராடுறேன். தமிழ்நாட்டில் உங்களுக்கு எல்லாம் தெரியணும், தமிழ்நாட்டில் ஒரு சட்டம் தமிழர்களை கொண்டு வரப்பட்டது 2014. அந்த சட்டம் என்ன தெரியுங்களா? தமிழ்நாட்டுடைய தேர்வாணை குழுமன்னு ஒன்று இருக்குது. அதில் தமிழ்நாட்டை சாராத இந்திய நாட்டை சேர்ந்த எவர் வேண்டுமானாலும் தமிழில் நீங்கள் எழுதணும், படிக்கணும், பேசணும் என்ற அவசியமே இல்லை. அத்தனை பதவிகளும் உங்கள் கைகளுக்கு தாரை வார்க்கிறோம் என்று ஒரு சட்டம் இருந்தது. அந்த சட்டத்தை மாற்றுவதற்காக பல போராட்டங்களை, லட்சக்கணக்கான மக்களை திரட்டி போராடி கடைசியாக திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு முதல்வர் ஸ்டாலின் அவரிடம் சண்டையிட்டு சட்டமன்றத்தில் பெரிய ரணகலம் செய்துதான் இன்றைக்கு அந்த சட்டத்தை மாற்றி அமைத்திருக்கிறேன்.
தமிழ்நாட்டில் வேலை கிடைக்கணும்னா அது டிஎன்பிசியில் அது என்ன பெரிய கொடுமை தெரியுங்களா? டிஎன்பிசியில் குரூப் 1லேருந்து குரூப் 4 வரையிலும் கோட்டாட்சியார் 25 வயசில் சீஃப் செக்ரட்டரி, டைரக்டர் டிஎஸ்பி 25 to 35 வயசில் ஏடிஜிபி இல்லை டிஜிபியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஈஸ்வரம்பத்திலாம் ஏடிஜிபியாக ரிட்டையர் ஆகிட்டாங்க. அதேமாதிரி எல்லா உயர்ந்த பதவிகளும் கமர்ஷியல் டேக்ஸ் அசிஸ்டன்ட் கமிஷனர் தொடங்கி டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ரார்லேருந்து எந்த பதவியும்னா வடநாட்டுக்காரனுக்கு தாரை வாக்கப்படணும் இருந்துச்சு. தமிழ்நாட்டில் இத்தனை தமிழறிஞர்கள், இத்தனை கட்சிகள், இத்தனை அமைப்புகள் இருந்துச்சு. தமிழால் உயர்த்திடுவோம் அகரமுத எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அன்னையும் தந்தையும் ஆசானும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலமும் நன்று யாதும் ஊரே யாதும் ஊரே யாவரும் கேளி. திருக்குறள் ஞானத்தின் அடையாளமாக திருவள்ளுவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். இங்கு பேசிய அறிஞர் பெருமக்கள் எல்லோரும் மிக அருமையாக வான்புகழ் வள்ளுவரை பற்றி பேசினார்கள். நான் அதிகம் பேச முடியவில்லை, ஏனென்றால் நேரம் இல்லை. பிஜிபி உலக தமிழ் சங்கம் என்ற சங்கத்தின் மூலமாக இதுவரை உலக நாடுகள் முழுவதும் 185 திருவள்ளுவர் சிலை அமைத்திருக்கின்றோம். வருகின்ற மாதம் 15ஆம் தேதி 186வது திருவள்ளுவர் சிலையை லண்டனில் கேம்பிரிட்ஜில் இதற்கு அங்கிருந்து அதிகாரபூர்வமான விழா நடத்துவதற்கு இன்று லெட்டர் வந்திருக்கின்றது. ஆக அந்த வள்ளுவர் பெருமானை என்று உலகமெல்லாம் சென்று தமிழை அறிய வேண்டும். தமிழன் யார், எப்படிப்பட்டவன் என்பதை அறிய வேண்டும். அதற்காக உலக தமிழ் சங்கம் என்று ஒன்று நிறுவி அதன் மூலமாக பல்வேறு நாடுகள் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இது 32வது ஆண்டு நிறைவு கொண்டார். இதன் மூலமாக பட்டி தொட்டிகளிலும் பெரிய நகரங்களிலும் லண்டன், அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலும் நேராகவே சென்று இலவசமாகவே நாங்கள் வள்ளுவரை கொடுக்கின்றோம். ஏனென்று கேட்டால் ஒரு மனிதன் தொழில் செய்கின்றான். நான் ஒரு சாதாரண டீக்காக இறை அருளால் அண்ணாச்சி பழகிச்சு பன்னீர்தாஸ் நான் இணைந்து ஆரம்பித்து தொழில் வளர்ந்தது. தொழில் வளர்ந்தால் தொண்டு செய்ய வேண்டும். எந்த மனிதனுக்கும் தொழில் வளர வேண்டும். தொழில் வளர்ந்தால் தொண்டு செய்ய வேண்டும். நான் தொண்டு செய்வதற்காக வள்ளுவர் எடுத்துக்கொண்டேன். அந்த வள்ளுவர் மகான் இன்று உலகமெல்லாம் சென்றால் நமது தமிழர் என்று அவர்களாம் கூறி அழைப்பது பார்க்கும். அங்கே இருக்கின்ற தமிழ் பள்ளிகளுக்கெல்லாம் திருக்குறளை ஒரு பாடமாக அளித்திருக்கிறார்.
ஆக அந்த கூட்டத்திலே நான் அதையும் பேசவில்லை. இருந்தாலும் உங்கள் அன்பால் எனக்கு இன்னொரு பெரிதும் கொடுத்திருக்கிறீர்கள். அதற்கும் எனக்கு நன்றி. வந்திருக்கின்ற அனைவருக்கும் மீண்டும் எனது நன்றியும் வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிறேன்.